வணக்கம் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் நண்பன் கதை சொல்லும் மன்னன். இன்றைக்கி முருகனின் பழமரம் அப்படிங்கிற ஒரு அழகான கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி பை மோட்டுங்கிற ஆப் இருக்குது. அங்கே சிறந்த ஆஃபர் போயிட்டுருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி கூட ஃப்ரீ. நல்ல ஆஃபர் போயிட்டுருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்தில் முருகன்னு ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே காலையில் 5 மணிக்கு எழுந்துருவார். தோட்டத்தில் வேலை செய்கிறது அவர் வழக்கம். அவரது தோட்டம் பல வகையான பழமரங்களால் நிறைஞ்சிருந்தது. ஒரு நாள் அவரது பேரன் பேர் சிவா. அவரிடம் கேட்டான், தாத்தா, ஏன் நீங்கள் இந்த வயசுலும் புதிய மரங்களை நட்டுறீங்க? இந்த மாம்பழ மரம் பழம் தர 5 ஆண்டு ஆகுமே, அப்போ உங்களுக்கு 80 வயசு ஆகிடுமே அப்படின்னு. தாத்தா புன்னகைச்சு, என் அன்பு பேரனே, நான் இன்னைக்கு நடுமரம் தான் எனக்கானதல்ல, உனக்காகவும் உன் பிள்ளைங்களுக்காகவும். இன்றைக்கி நான் இன்னும் பழங்க என் தந்தை 50 வருஷத்துக்கு முன்னாடி நட்ட மரங்கள்லேருந்து வந்தது. சிவா அந்த பதிலை கேட்டு ஆச்சரியப்பட்டான். ஆனால் தாத்தா, யாரும் உங்களிடம் கேட்கலையா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு? முருகன் சொன்னார். அந்த தாத்தா சொன்னார், யாரோ ஒருவர் முதலில் தொடங்க வேண்டும் சிவா. நாம் இன்னைக்கு செய்யும் செயல்கள் நாளை பலருக்கு பயனை தரும். ஒரு மரம் நடுவது என்பது வரும் தலைமுறையினருக்கான நம்பிக்கையோட அடையாளம். அன்னையிலேருந்து சிவா தான் தாத்தாவோட தோட்டத்தில் உதவ தொடங்கினான். தாத்தாவுக்கும் அவனுக்கும் ஒவ்வொரு மரத்தின் சிறப்புகளையும் எப்படி பராமரிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தாரு. 5 ஆண்டுகள் கடந்துச்சு. முருங்கை நட்ட மாமரம் முதல் முறையாக பழங்களை தந்தது. சிவா தாத்தாவோட கையிலேருந்து முதல் மாம்பழத்தை வச்சான். கண்களில் நீர் பொங்க தாத்தா அந்த பழத்தை ருசித்தார். இது பார் சிவா, மரங்கள் தங்களை நடுவர்களை மறப்பதில்லை. நாம் அவற்றுக்கு தண்ணி ஊற்றும் போது அவன் நமக்கு பழங்களை தரும். ஒரு நாள் கிராமத்து பள்ளியில் ஒரு போட்டி நடந்துச்சு. நமது சுற்றுச்சூழல் எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற தலைப்பில் பேசணும். சிவா தன் தாத்தாவோட கதையை சொன்னான். அவன் முதல் பரிசு பெற்றான். பள்ளி தலைமை ஆசிரியர் முருகனோட முயற்சியை பாராட்டி அவரை ஒரு சிறப்பு விருந்தினராகவே அழைச்சாங்க. அங்கே முருகன் 5000 மாணவர்கள் முன்னால பேசினார். குழந்தைகளே, ஒவ்வொரு மரமும் ஒரு வாழ்க்கை. ஒரு மரம் நடுவதுங்கிறது வாழ்க்கையை நடுவது போன்றது. மரங்கள் நமக்கு காற்று, நிழல், உணவு, மழை அப்படின்னு எல்லாத்தையுமே தரும். நாமும் அவற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நம்ம சொல்லணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும். பள்ளி மாணவர்கள் அனைவரும் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தனர். ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடணும் அப்படின்னு. பள்ளியில் ஒரு மாணவர் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு திட்டமே தொடங்கினாங்க. ஒரு வருடத்தில் கிராமம் முழுவதும் 500 புதிய மரங்கள் நடப்பட்டது. சில ஆண்டுகளில் முருகனோட கிராமம் பசுமையான சொர்க்கமாக மாறியது. ஒருத்தர் ஒரு மரம் நட்டால், ஒவ்வொருத்தரும் நட்டால் அது ஒரு காடு கிணியாக உருவாக்கலாம். சுற்றுலா பயணிகள் கூட இந்த அழகிய கிராமத்தை வர தொடங்கின. கிராமத்தோட காற்று சுத்தமாக இருந்துச்சு. மழைப்பொழிவு அதிகரிச்சுது. முருகன் 90 வயசு அடைஞ்ச போது அவரது பேரில் ஒரு சிறிய பூங்காவே உருவாக்கப்பட்டது. விதை அன்னைக்கு போட்டது, முளைஞ்சது எத்தனை வருஷம் கழிச்சு? 15 வருஷம் கழிச்சு. அதில் அவர் நட்ட முதல் மரத்திற்கு அருகில் ஒரு திருவுருவம் வைக்கப்பட்டது. இன்னைக்கு சிவா 30 வயசு இளைஞன். அவன் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக மாறியிருக்கிறான். நாடு முழுவதும் சென்று மரம் நடும் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறான். அவன் தொடங்கிய மரம் நடு வாழ்வை பெறு அப்படிங்கிற அமைப்பு இதுவரை 10 லட்சம் மரங்களுக்கு மேலே நட்டுள்ளது. முருகன் இன்னைக்கு இல்லை, ஆனால் அவர் நட்ட மரங்க இன்னும் பழங்களை தருகின்றன. அவர் விதைச்ச எண்ணம் லட்சக்கணக்கான மரங்களில் வளர்ந்துருக்குது. இதே மாதிரி தான் நம்ம நடிகர் விவேக் சார் அவர்களும். அப்துல் கலாம் வேண்டுதலுக்கு இணங்க அவர் நட்டார். அவர் இல்லைனாலும் அவர் நட்ட மரம் இன்னைக்கு பேசுது. அது அடுத்த சந்ததிக்கு சுத்தமான காற்று தருது. அது மாதிரி நம்மளும் ஒரு மரம் நடணும். ஒவ்வொரு மரமாவது நடாட்டி ஒரு மரமாவது நடணும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? நாம் செய்ய நல்ல செயல்கள் நம்மோடு முடிவதில்லை. அவை அடுத்த தலைமுறைக்கும் பல தலைமுறைகளுக்கும் தொடருது. ஒரு சிறிய மாற்றம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிவாவை போல நாமும் நம் சுற்றுச்சூழலை காக்க சின்ன சின்ன செயல்களை தொடங்குவோம். ஒரு மரம் நடுவது, நமது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது, மறுசுழற்சி செய்வது அப்படின்னு எளிய செயலை செய்வோம். நாளை நம் பிள்ளைகள் வாழும் உலகம் இது. நாம் இன்னைக்கு எடுக்கும் முடிவுகளால் தான் வடிவமைக்கப்படுகிறது. நமது தீர்மானம் நம்ம மட்டுமல்ல, வரும் தலைமுறையும் பாதிக்கும். முருகனோட வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்க.
யாரோ ஒருவர் முதலில் தொடங்க வேண்டும். அந்த ஒருவர் நீங்களாக இருங்க. நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீங்க. அடுத்த வாரம் மற்றொரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம்.